இது எட்ஜாக்னா இது பாத்தீங்கன்னா முள்ளு எலின்னு சொல்லுவாங்க. இது வந்து அல்பினோ, இது வந்து பாண்டா. இது ரெண்டும் வந்து பிரீடிங் பேர் தான். இது மேல் அல்பினோ மேலு, இது பாண்டா ஃபீமேலு. இது பாத்தீங்கன்னா பெரிய பேர் பாத்தீங்கன்னா 8000 வரும். சின்ன பேர் பாத்தீங்கன்னா 4000 தரலாம். சேம்டா. இது வந்து 3 இயர்ஸ் இருக்குண்ணா. இது 3 இயர்ஸ். இதுக்கு ஃபுட்டுலாம் பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடும், அவிச்ச முட்டை சாப்பிடும், சிக்கன் பாயில் பண்ணி போட்டால் சாப்பிடும். ரெண்டாவது மியா ஃபுட்டு, எப்பயுமே தண்ணி இருக்கணும் கம்பல்சரி. இது பெட்டிங் பார்த்தீங்கன்னா கேட்டு உட் வேஸ்ட்டில் போடலாம், ரெண்டாவது கார்ன் வேஸ்ட் போடலாம் கீழே, இல்லைனா பேப்பர் போடலாம். ஆனால் பேப்பர்லாம் போட்டிங்கன்னா டாய்லெட் போனால் ஒட்டிக்கும். இது மாதிரி மரத்தூள் போட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் கார்ன் வேஸ்ட் போட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு வரும். நல்லாயிருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா. இது விடலாம், ஆனால் காலில் மிதிப்படாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இது எப்படின்னா புது ஆளுங்க தொட்டா உடனே முள்ளெல்லாம் தூக்கிடும். உங்கள் கை ஸ்மெல் வந்து அதுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். சறுக்குன்னு பால் மாதிரி ஆயிடுவானுங்க. இதோ வரான். இதோ வரேங்க. வேன்மிட்டியே வந்து குத்துவான் நம்மள. இதுக்கு பர்வேஸ் தேவை, கம்பல்சரி பர்வேஸ் வேணும். ஏன்னா இது மேல இந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதனால அது செட்டில்ல வந்துருச்சு ஃபுல்லா. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் நம்ம கைக்கு செட் ஆகிட்டேன்னா நம்மள குத்தாது. புதுசாக வரவங்க கை வச்சோன்னு தான் சட்டுன்னு ஷார்ப்பாக இது பண்ணும். உங்கள் ஸ்மெல் இது பண்ணிடுச்சுன்னா எதுவும் பண்ணாது.